விளங்கியதை விட, நீங்கள் செயல்படுத்துவதை விட இன்னும் அவர்கள் கூடுதலாக என்ன செய்வாங்க? விளங்கக்கூடியவர்களாகவும் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, முன்னொரு காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று பெண்களை படிக்க விடாமல் வீட்டிலேயே முடக்கப்பட்டு இருக்கும் காலத்தில் பிறகு பிரச்சாரங்கள் மார்க்க ரீதியாக சொல்லப்பட்டு படிப்பு பெண்களானாலும் ஆண்களானாலும் அனைவருக்கும் சமமானதுதான் என்று மக்கள் விளங்கி இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் தனக்கு வசதி இல்லாவிட்டாலும் தன் பெண் பிள்ளைகளை கண்டிப்பாக படிக்க வைத்தே ஆக வேண்டும் என்று, வசதி இல்லாத போதும் சில கவர்மெண்டோட சலுகைகளோடும் வசதி படைத்தவர்களுடைய உதவிகளோடும் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்னைக்கு ஏராளம் ஆகிட்டாங்க. ஆனாலும் தாம் படித்த படிப்பை வெறும் டிகிரியாக மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு உபயோகமும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் நீ கல்வியை கற்றாக வேண்டும் என்றும் அதை உன்னோடு மட்டும் முடக்கிக் கொள்ளாமல் மற்ற அனைவருக்கும் நீ எடுத்து சொல்லி ஆக வேண்டும் என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும் வகையில் எனக்கு அழைப்பு பணியில் பெண்களின் பங்கு என்பதை பேசும் மூலமாக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு அழைப்பு பணி என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது இந்த மேடை பயான் தான். என்னது, தாவா பண்ணணுமா? பெண்கள் தாவா செய்யணும்னா பயமா இருக்கும், கூச்சமா இருக்கும். எல்லாராலுமே இந்த மேடையில ஏறி பயான் பேச அளவுக்கு எங்களுக்கெல்லாம் தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தாவா பணி என்று சொன்னாலே நாம் பின்தங்கக்கூடிய பெண் மக்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பெண் மக்கள் சொல்லக்கூடிய காரணம், ஆண்களுக்கு மட்டும்தானே பிரச்சாரம் செய்யக்கூடிய அனுமதி இருக்கு, பெண்கள் செய்தாக வேண்டும் என்று கட்டாயமா? ஆண்கள் மட்டும் செய்தால் போதாதா அப்படின்னு சொல்லி பெண்கள் பின்னடையக்கூடியவர்களாக தான் இன்னைக்கு ஏராளமான பெண்கள் நாம் இருந்துட்டு இருக்கோம். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அப்படிதான் ஆண்களை அவங்கள தாவா பண்ணி செய்யும்படியும் பெண்கள் செய்ய தேவையில்லை என்றும் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் சொன்னா, அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் அனைவருமே உற்ற நண்பர்களாக இருக்கிறாங்க. மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவர்களும் உற்ற நண்பர்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். உற்ற நண்பர் எந்த விஷயத்துல? இப்ப காலேஜ்ல எல்லாம் தோள் மேல கை போட்டு கொண்டு ஒட்டி ஒராசி கொண்டும் ஆண் பெண் என்று வேறுபாடு இல்லாமல் நண்பர் என்ற போர்வையை போத்தி கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிறார்களே, அந்த நட்பா? அல்லாஹ் சொல்கிறான், யாமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். எதில் தெரியுமா நட்பு? எதில் தெரியுமா உற்ற நண்பர்கள்? நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுக்கும் விஷயத்திலும் உற்ற நண்பர்கள். அல்லாஹ் இதுல ஆண்களையும் பெண்களையும் சேர்த்துதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பிரிச்சு அல்லாஹ் என்ன சொல்ல, ஆண்களுக்கு ஒரு படி மேல அவங்க தான் அதிகமான பிரச்சாரங்கள் செய்யணும், பெண்கள் குறைவாக செய்தால் போதும் அப்படின்னு சொல்லி பாரபட்சம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் காட்டப்படல. இரண்டு பேருக்கும் மார்க்கத்தை எத்தி வைப்பதில் சம உரிமை. மேலும் அல்லாஹ் சொல்லும் போது வ யுகீமூன ஸலாத், தொழுகை நிலைநாட்டுவதிலும், வ யன்ஹவுன வ யுகீமூன ஸலாத் வ யூதூன ஸகாத், அதாவது ஜகாத்தை கொடுக்கும் விஷயத்திலும், வ யுதீஊனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றக்கூடிய விஷயங்களிலும், இப்படி தொழுகிய போதும்
ஜகாத் கொடுக்கிற விஷயத்திலும், நன்மை ஏவி தீமை தடுக்கும் விஷயத்திலும், இது எல்லா விஷயங்களிலுமே ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் தான். இன்னைக்கு தொழுகையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஆண்கள் தான் அதிகமா தொழுணும், பெண்கள் குறைவா தொழுதா போதும் சொல்லப்பட்டிருக்கா? அதற்காக நாம தொழுகைய குறைவாக தொழுகிறோமா? இல்ல ஜகாத் கொடுக்கிற விஷயத்துல தான் ஆண்கள் தான் அதிகமா கொடுக்கணும், பெண்கள் குறைவா கொடுத்தா போதும் சொல்லப்பட்டிருக்கா? சமமா தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் சமமாக உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதே போன்றுதான் நன்மை ஏவுவதிலும் தீமையை தடுக்கும் விஷயத்திலும் பெண்களும் ஆண்களும் சமமாக வழங்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு இத சொல்லி நீங்க மார்க்க பிரச்சாரம் அனைவரும் செய்தாக வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு சொல்லக்கூடிய காரணம், யார் சொல்ல வேண்டும் என்றால் மார்க்கத்தை படித்த ஆலிமாக்கள் மட்டும்தான் சொல்லணும். அவங்க 3 வருஷமாவது என்ன செஞ்சிருக்கணும், படிச்சிருந்தால் அவர்களுக்கு தான் இந்த கடமை. எல்லா பெண்களும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படிதான் அல்லாஹ் பெண்களை பிரித்து பார்க்கிறானா? இப்படிப்பட்ட பெண்களை தான் அல்லாஹ்வும் ரசூலும் பிரச்சாரம் செய்ய சொல்லி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் பெண்களுடைய சட்டங்கள் அனைத்தையும் அதிகமாக அறிவித்தவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். அப்படி அறிவிச்ச ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எந்த மேடையிலும் ஏறி பயான் பேசல, பிரச்சாரம் பண்ணல. அவர்களுக்கு தெரிந்த விஷயங்களை அந்தந்த இடங்களில் மக்கள் குழப்பமான நேரங்களில் அதை சொல்லி விளக்கக்கூடியவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க திகழ்ந்தாங்க. இப்படி அதிகமான ஹதீஸ்களை தெரிஞ்சதுனால அவங்க சொன்னாங்க, எனக்கு 1-2 ஹதீஸ் தானே தெரியும், இதை வச்சுக்கிட்டு நான் போய் என்னன்னு சொல்றது, எப்படி என்னுடைய மார்க்க பண்ணி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டாகும் அப்படின்னு சொன்னா, எப்படி ஹதீஸ் கிதாபுகளில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ்கள் பல ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கோ அதுபோல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் அறிவிச்ச ஹதீஸ்கள் 10 ஹதீஸ்கள் இடம்பெற்ற ஹதீஸ்களும் உண்டு. 2 ஹதீஸ்களை அறிவித்த நபி தோழர்கள் ஹதீஸ்கள் இடம்பெற்ற கிதாபுகளும் உண்டு. இப்படி அதிகமான விஷயங்களை கற்றவர்கள் மட்டும்தான் பிரச்சாரம் செய்யணும், குறைவாக தெரிந்தவர்கள் செய்ய தேவையில்லை என்று நாம் ஒதுங்கிவிடக் கூடாது. ஏனெனில் அவர்கள் அந்த ஒரு விஷயமோ 2 விஷயமோ நாம் தெரிந்திருந்தாலும் அதை சொல்வதற்கு அவர்கள் வெட்கப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஜ்ஜத்துல் விதாவில் அவர்கள் செய்த அனைத்து பிரச்சாரம் அனைத்தையுமே அந்த ஹஜ்ஜத்துல் விதாவை அனைத்து நினைவூட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம், ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாலும் வராத சில பேர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இஸ்லாமியர்கள், இங்க வந்தவர்கள் வராதவர்களிடத்து எடுத்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஏன் சொல்றாங்க, அதையும் காரணத்தை சொல்றாங்க ரசூல்லா. நீங்க வந்தீங்க, உங்களுக்கு செய்தி வந்தடைஞ்சிருச்சு, ஆனால் வராதவர்களுக்கு போய் சேரல. எப்படி சேரும், நீங்க போய் எடுத்து சொன்னால்தான் போய் சேரும். இரண்டாவதா விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் விளங்கியதை விட நீங்கள் செயல்படுத்துவதை விட இன்னும் அவர்கள் கூடுதலாக என்ன செய்வாங்க, விளங்கக்கூடியவர்களாகவும் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். ஆகையால் இங்க வந்திருப்பவர் வராதவர்களிடத்தில் நீங்க இந்த செய்தியை எடுத்து சொல்லிடுங்க, உங்களை விட அவர்கள் இன்னும் கூடுதலாக விளங்கக்கூடியவராக இருப்பார், விளக்கக்கூடியவராக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், பெண்களாகிய நமக்கு கட்டாயமாக தாவா பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டான். நமக்கு 1 ஹதீஸோ 2 ஹதீஸோ எத்தனை விஷயங்கள் தெரிந்தாலும் தெரிந்ததை நாம் சொல்லியாக வேண்டும், அனைவரின் மீதும் கட்டாயம் என்பதையும் அல்லாஹ் சொல்றான். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு மேடை ஏறிலாம் பேச முடியாது அப்படின்னு சொன்னா மேடை ஏறிதான் பயான் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மார்க்கம் சொல்லல. நமக்கு எந்த விதத்தில் மக்களிடத்தில் செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ
அதன்படி நம்ம என்ன செய்யணும், செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு 4 பேர்த்த சந்திச்சு தனிமையில நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா தாராளமா சொல்லுங்க. எப்படி சொல்லலாம்? நீங்க சந்திக்கிறீங்க, ஒரு நன்மை ஏவுறீங்க, அவங்களுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க, இப்படி வருது என்ன செய்யணும், டைரக்டா உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இன்னும் நீங்க அதிகப்படியான விளக்கங்களை அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க கிட்ட நம்ம செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளவுதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்யணும். நம் கைகளில் 5 விரல்கள் இருக்கு. அந்த 5 விரல்களும் ஒரே அளவுல இல்ல, ஒன்னு பெரியதாகவும் ஒன்னு சிறியதாகவும் ஒவ்வொரு அளவில் காணப்படுதா இல்லையா? ஆனா எனக்கு பெரிய விரலை விட சின்ன விரல் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பாகுபாடு பார்க்கிறோமா? கிடையாது. 5 விரல்களும் நமக்கு முக்கியமானதுதான். அதே மாதிரி அல்லாஹ்தாலா ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு திறமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஒரு சில பேருக்கு பேச்சு திறமையை கொடுத்திருப்பான், அவங்க தைரியமா பேசுவாங்க. ஒரு சில பேருக்கு தைரியமா பேச அளவுக்கு தைரியம் இல்லை என்றாலும் நல்ல ஞானமிக்கவர்களாக இருப்பாங்க. கேட்கக்கூடிய கேள்விக்கு டான் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கான ஆதாரபூர்வமான குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லி விளக்கக்கூடிய திறமைகள் அவர்களிடத்தில் இருக்கும். அப்ப என்ன திறமை நம்மளிடத்தில் இருக்கு, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நாம தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். அப்போ அல்லாஹ் நமக்கு கட்டாயமாக்குன அந்த விஷயத்தை நாம் எப்படி வெளிக்கொண்டு வரலாம்? பல வழிகள் இருக்கு. இன்னைக்கு பெண்கள் கூட்டு சேர்ந்தாவே அடுத்தவங்களை பத்தி புறந்தான் பேசுவாங்க, அவர் தூர் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். பெண்கள் சேர்ந்தாலே என்ன செய்வாங்க, அடுத்தவங்களை போய் பேசுறதான் வேலை, திண்ணையில உக்காந்துட்டா போதும், அவங்க அடுத்தவங்களை பத்தி பலா கழிக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த அமர்வை சிறந்த ஒரு அமர்வாக நாம் ஆக்கக்கூடாதா? தினமும் நான் உட்காருவேன் தான், உட்காந்து பேசுவேன் தான். ஆனால் எப்படி இருக்கும் என்னுடைய பேச்சு? மார்க்க ரீதியாக இருக்கும். நான் கேட்ட, நான் இன்னைக்கு தெரிந்து கொண்ட விஷயங்களை எதையும் மறுப்பமாக நினைக்காமல், இது எல்லாம போய் சொல்லுவாங்க, இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சில விஷயங்களை நாம் அற்பமாக நினைப்போம். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, புதுசா கேட்பாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நாம் அந்த சபைகளில் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். இல்ல தினமும் ஒரு காலண்டர்ல ஹதீஸ்கள் வருது, அந்த ஹதீஸ உங்க கைப்பட கிழிக்கிற பழக்கம் வைத்து கொண்டீர்கள் சொன்னா என்ன செய்யலாம்? ஒரு ஹதீஸை நீங்க படிக்கிறீங்க, தினமும் நான் படிக்கக்கூடிய ஹதீஸை குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர்த்தையாவது நான் சொல்லியே தீர்வேன். அது உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கட்டும், உங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, நான் அதை எத்தி வச்சேன், நான் அது சொல்லிட்டேன் அப்படிங்கிற வழக்கத்தையாவது நம்ம என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். இல்லை இப்படியும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா வேறு வழிகள், சில தலைப்புகள், தொழுகைனா தொழுகை புக்கு இருக்கு, நோம்புனா நோம்பு சம்பந்தமான புக்குகள் இருக்கு, திருமணம் என்று சொன்னால் திருமணம் சம்பந்தமான புக்குகள் இருக்கு. இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனியாக நூல்கள் தொகுக்கப்பட்டாச்சு. அப்போ உங்களுக்கு சில விஷயங்களை நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு சொல்ல தெரியல, சரிவர பேச வரல, தயக்கமா இருக்கு, அவங்க கேட்கக்கூட கேள்விக்கு எனக்கு அதுக்கான பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா அதற்கான புக்கை வாங்கி கொடுத்து, நீ கேட்ட கேள்விக்கான பதில்கள் இந்த புக்குல இருக்கு, இதை நீ படிச்சு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், அந்த புக்கை வாங்கி நீங்க கொடுக்கலாம். இல்லனா இப்ப நிறைய பயான்கள் என்ன செய்யப்படுது, வீடியோ மூலமாக, ஷார்ட்ஸ் மூலமாக நிறைய வருதா இல்லையா? அப்படி வரக்கூடிய வீடியோக்களை, மார்க்க விஷயங்களை நான் எல்லாருக்கும் என்ன செய்வேன், அனுப்பி விடுவேன். இன்னைக்கு அனுப்புறேங்கிற பேர்ல சில பேர் அது சரியா தப்பா என்பதை கூட ஆராயாமல், இது ரசூலா சொன்னது தானா இல்ல லைஃபான ஹதீஸா என்று கூட பார்க்காம அது அனுப்பக்கூடியவர்களா இருக்காங்க. அதுக்காக அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஹதீஸ் ரசூலா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா
உடனே அந்த ஹதீஸ் சரியா லைஃபாங் கூட பார்க்காம ஹதீஸ்னு சொல்லிட்டாவே அனுப்பிடக்கூடாது. அது சரி என்று தெரிந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த ஹதீஸ்களை அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இப்படிப்பட்ட பணிகளை நாம் என்ன செய்யலாம், நாம் செய்யலாம். இல்ல வேறு வழிகளும் நாம் முயற்சிக்கலாம் என்று சொன்னாலும் கூட நீங்க தினமும் ஒரு வீட்டுக்கு, என்னுடைய உறவினர்கள் வீட்டுக்கு நான் போற பழக்கத்தை வச்சுக்கலாம். அப்படி தினமும் ஒரு உறவினர்களை நீங்க சந்திக்கும் போது வீணான பேச்சுக்களில் மூழ்கி விடாமல், பாவமான பேச்சுக்கள் பேசாமல், இந்த மாதிரியான மார்க்க விஷயங்களை பேசி நீங்கள் தாவா செய்யலாம். வேறு விதமா முயற்சி செய்யலாம் என்று சொன்னாலும் கூட ஒரு 4-5 பேரோ, ஒரு குழுக்கள் பெண்கள் சேர்ந்து ஒரு குழுவை அமைத்து கொண்டு வீடு வீடாக கூட சென்று என்ன செய்யலாம், தாவா பணிகளை செய்யலாம். இப்படி நாம் எப்படி நம்மளால் நம்முடைய மார்க்கத்தை போதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதிகமாக நமக்கு எப்படிப்பட்ட சக்தி உள்ளதோ, எப்படிப்பட்ட திறமைகள் உள்ளதோ, அந்த திறமையின் மூலமாக நம்முடைய அறிந்த அந்த விஷயத்தை, ஒன்றாக இருக்கட்டும் 2ஆக இருக்கட்டும், நீங்கள் அதை வெட்கப்படாமல் நாம் எடுத்து சொல்வதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்ய வேணும். இல்ல குறைஞ்சபட்சமாக எனக்கு வெளியவும் போக முடியல, எனக்கு வெளியில போய் மக்களை சந்திச்சு என்னால பேசக்கூட எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட, எனக்கு வீட்டு வேலைகளிலேயே எனக்கு சரியா போயிடுது, பிள்ளைகளை கவனிக்கவும், என் கணவர்மார்களை கவனிக்கவும், கணவரின் குடும்பத்தாரை கவனிக்கவுமே எனக்கு நேரம் சரியா போயிடுது அப்படின்னு சொன்னாலும் கூட, உங்களுக்கு அந்த குடும்பத்தை காக்கின்ற பொறுப்பு இருக்கு. கணவர் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் அவரு காக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு, பெண்களிடத்தில் இருக்கு. அப்போ அவர்களை எப்படி வழி நடத்தணும், மார்க்கம் எப்படி சொன்னதோ அதன் அடிப்படையில் நாம் வழி நடத்தக்கூடியவர்களாகவாவது குறைஞ்சபட்சமா முயற்சிக்க செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க, தீய பழக்கம் கொண்ட பிள்ளைகளை பார்த்து நல்லது கெட்டதை சொல்லி வளர்க்கலையா, கேட்பாங்களா இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகளை நல்லவர்களாக ஆவதும் தீயவர்களாக ஆவதும் அன்னையின் வளர்ப்பினிலே சொல்றாங்கல்ல. அப்போ அந்த பிள்ளைகள் நல்லவராக கொண்டு வர வேண்டும் என்றால் சிறு வயதிலிருந்தே நாம் என்ன செய்யணும், 5இல் வளையாதது 50இல் வளையாது. அதை நல்ல பழக்கத்தை கொண்டு செல்வது நம்முடைய கையில் தான் இருக்கு. அப்போ நாம் தான் என்ன செய்யணும், ஒரு சிறந்த சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பெண்களாகிய நாம் இந்த மார்க்க பணியில் பெண்கள் நாம் செய்ய முயற்சி செய்தால்தான், தாவா செய்ய முயற்சி செய்தால்தான் நாம் சிறந்த சமுதாயத்தை கொண்டு வர முடியும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், குந்தும் ஹைர உம்மத்தி உஹ்ரஜத் லின்னாஸ். இதுவரைக்கும் அல்லாஹ் ஆதம் நபியிலிருந்து முகமது நபி வரையும் படைக்கப்பட்ட சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் என்ற பெயரை பெற்றவர்கள் யார்? நாம தான். எதற்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்தான்? அல்லாஹ் சொல்றான், தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். ஏன்னா நீங்க நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாம் என்னவா இருக்கோம், சிறந்த சமுதாயம் என்ற பெயரை பெற்று இருக்கோம். இன்னைக்கு இந்த பெயரை கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர், நூற்றுக்கணக்கான ஒரு பேர், எவ்வளவோ லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் நம்ம முன்னே சென்றிருந்தும் கூட இன்னைக்கு அல்லாஹ் நம்மை மட்டும் பார்த்து, நம்முடைய சமுதாயத்தை பார்த்து சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறானே என்று சொல்லும் போது ரொம்ப நமக்கு எப்படி இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த பெயரை பெற்றது காரணமே நன்மை ஏவி தீமை தடுப்பது. ஆனால் அந்த பெயரை வாங்குவதற்கு நாம் தகுதியானவர்களா? உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. இந்த பெயரை வாங்கக்கூடிய அளவுக்கு நாம் இந்த பணிகளை செய்கிறோமா? தகுதி இருக்கா? ஒருவன் எக்ஸாம் எழுதுறான், ஒன்னும் தெரியல, ஒன்னும் செய்யல, படிக்கல, பிட் அடிச்சு ஃபர்ஸ்ட் மார்க். மற்றவங்க பார்வையில் வேண்டாம், அவன் எப்படி இருக்கலாம், ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டான், பாராட்டலாம், சிறந்தவன், புகழலாம்.
அவனுக்கு தெரியுமா இல்லையா? இது சுயமாக கிடைச்சது கிடையாது. இது நாம் செஞ்ச பணிகளுக்காக கிடைச்சது இல்ல, படிச்சு நானா எழுதுனதுக்காக கிடைச்சது இல்ல, ஏமாத்தி வாங்கினது. அப்போ இந்த கூட்டத்தோடு கூட்டமாக நான் இருப்பதனால் என சிறந்தவன் என்று சொன்னால் இந்த சிறப்பை நாம் செய்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்குமே தவிர எப்படி கிடைக்காது. இந்த சமுதாயத்தை நாம் பிறந்துட்டோம் அப்ப நாம் சிறந்தவன் தான் அப்படின்னு கிடைச்சிடாது. அப்ப அதற்காக பாடுபடணும், அதை செய்வதற்கு நாம் முயற்சி செய்யணும். அப்படி செய்தால்தான் நமக்கு அந்த சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? உலக முடிவு நாள் ஏற்படும் வரைக்கும், மறுமை நாள் வரும் வரைக்கும் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு தாவா பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தாவா பணியை செய்யக்கூடிய மக்களில் அந்த ஒரு கூட்டத்தில் நாம் ஒரு ஆளாக இருந்தாக வேண்டும் என்று நாம் என்ன செய்யணும்? அதிகமாக முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சரி, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றது தானே. ஒரு பயானுக்கு போறேன், அங்க 4-5 ஹதீஸ் சொன்னாங்க, வசனத்தை சொன்னாங்க. நான் எல்லாத்துட்டையும் அதை நான் சொல்றேன். நான் சொல்லிட்டா நான் இந்த சிறப்பை அடைஞ்சிடலாமா அப்படின்னு சொன்னா அப்பையும் உங்களுடைய பணி முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அல்லாஹ் சொல்லும் போதே சொல்கிறான், நீங்கள் நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். நன்மையை மட்டும் என்ன செஞ்சதை ஏவிக்கிட்டு மட்டும் இருந்துட்டீங்கன்னா உங்கள் பணி சீராக முடியாது. இன்னும் என்ன செய்யணும்? தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு தீமை உங்க கண்ணால் நீங்க பாக்குறீங்க, அப்போ நீங்க என்ன செய்யணும்? அவங்க சொன்ன என்ன நினைப்பாங்களோ, கோச்சுக்குவாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் மார்க்கத்தை மறைத்தோம் என்று சொன்னால் இதுவும் பாவமாக தான் வரும். நாம் இன்னைக்கு நம்முடைய உறவினர்களிடத்திலே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம் கூப்பிடுறாங்க, பல அனாச்சாரான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் கூட நாம் அதை என்ன பண்றது? இஸ்லாம் உறவை பேண சொல்லுச்சே, இந்த விஷயத்துல சொல்லுவாங்க. ஆம், இஸ்லாம் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்றான்? உன் உறவை முறித்து கொள்ளாத, பகைச்சுக்காத. நீ உறவை முறிப்பவனுக்கு சொர்க்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா எப்படிப்பட்ட விஷயங்களில் உறவை முறிக்க கூடாது அதை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? உன் தாய் இணை வைப்பாளராக இருந்தாலும் கூட உன்னை நாடி வந்தால் அவரை நீ அரவணைக்கலாம், அவரை பார்க்கிற பொறுப்பு உனக்கு இருக்கு. அதுவே அவர்கள் தீயான விஷயத்தை சொல்லி உங்களை செய்ய சொன்னால் அதை நாம் மறுத்தாக வேண்டும். இதுக்கு உதாரணமாக ஃப்ரௌனின் மனைவியை நம்ம பார்க்கலையா? அவங்க செல்வ சீமாட்டியாக இருந்தார்களா இல்லையா? அப்படி இருந்த ஃப்ரௌனின் மனைவி, ஃப்ரௌனுக்கு ஒரு ஆண் பிள்ளையால தான் அழிவு ஏற்படும் என்று தெரிந்த பின் அவங்களுடைய ஊரில் உள்ள அனைத்து மக்களையும், பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை அனைவரையும் என்ன செஞ்சான்? பிறந்த உடனே கொலை செய்ய செஞ்சான். ஆனால் அல்லாஹ் அவன் கையிலேயே மூசா நபியை கிடைக்க செய்து அவங்க மனைவி சொல்றாங்க, இந்த குழந்தையை நாமளே வளர்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் அதை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன செஞ்சான்? ஆண் பிள்ளையை வளர்த்து எடுத்தான். அந்த அளவுக்கு ஆண் பிள்ளையே கொலை செய்ய துணிந்த அந்த ஃப்ரௌன் தன் மனைவி கேட்டாங்கிறதுக்காக அவன் எடுத்து வளர்ப்பதற்கு அவன் முன் வந்தான் இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு அந்த மனைவின் மேல அன்பு கொண்டவனாக இருந்தான். அப்படி இருந்த அந்த ஃப்ரௌன் அவங்களுடைய மனைவி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக, நான் கடவுள் என்று சொல்றேன், என்ன வணங்க வேண்டும் என்று சொல்றேன், ஆனா என்னுடைய மனைவியாக இருந்து கொண்டு நீயே என்னை நிராகரிச்சு நீ அல்லாஹ்வை வணங்குறியா என்று சொல்லி தானும் தன்னுடைய அடியாட்களையும் வைத்து அவன் துன்புறுத்தினானா இல்லையா? அன்பான மனைவியை தான் துன்புறுத்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அடியாட்களையும் விட்டு துன்புறுத்த செய்தான். அந்த அளவுக்கு எப்படி இருந்தாங்க? நாம் நன்மையை ஏவினாலும் தீமை என்று வந்துவிட்டால் நாம்
அந்த உறவாக இருந்தாலும் அவர்களுடைய பேச்சை என்ன செய்யக்கூடாது, நாம் கேட்கவே கூடாது. அந்த மாதிரி அவங்க ஃப்ரௌனின் மனைவி எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாலும், எனக்கு இந்த உறவே இல்லை என்றாலும், இந்த செல்வம் தேவையில்லை என்றாலும், எனக்கு இந்த மார்க்கம் தான் முக்கியம் என்று அவர்கள் நிராகரித்த அதே மாதிரியான அந்த குணம் நம்மளிடத்தில் இருந்து ஆகணும். இப்படிதான் பாவமான விஷயங்களை நாம் கண்டால் அதை நாம் தடுக்கக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்யணும், இருந்தாக வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் போது சொல்றான், மூசா நபி அவர்கள் அவர்களுடைய சமுதாயம் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் அவர்கள் செய்த பிழையின் காரணமாக அவர்களுக்கு சோதனையாக சனிக்கிழமையான அவர்கள் மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் தடை விதிக்கிறான். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு சோதனை கொடுப்பதற்காக சனிக்கிழமை தான் மீன் மேல துள்ளி எழும்பும், மற்ற நாட்களில் வெளியே வராது. அப்போ அதை பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆசையா இருக்கு. அப்போ அந்த மீனை பிடிப்பதற்கு ஒரு சாரார் முன் வராங்க. அல்லாஹ் தடுத்திருந்தாலும் அல்லாஹ் மீது அச்சம் இல்லாமல் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மீனை பிடிப்பதற்கு முன் வராங்க. அப்போ இன்னொரு சாரார் இதை செய்யக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறானே, பாவமாச்சே என்று அவர்கள் தடுக்கின்ற போது இன்னொரு மூன்றாவது ஒரு சாரார் சொல்றாங்க, அவர்கள் அழிய போற கூட்டம், அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிக்க போற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் அவர்களுக்காக தேவையில்லாம நீ ஏன் அறிவுரை சொல்ற அப்படின்னு சொல்லி மூணாவது ஒரு சாரார் சொல்றாங்க. அதற்கு அந்த இரண்டாவது அறிவுரை சொன்னாங்க இல்லையா, அந்த சாரார் சொல்றாங்க, மஅதிரத்தை இலா ரப்பிக்கும் வல அல்லஹும் யத்தகூன், உங்களுடைய இறைவனிடத்தில் இருந்து நான் தப்பிக்கணும்ல, நீ பாத்தியே ஏன் தடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்கல்ல, நான் தப்பிக்கணும்ல. மேலும் எத்தகூன அவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பதற்காகவும் தான் நான் என்ன செய்யறேன், அல்லாஹ்கிட்டேருந்து நான் தப்பிக்கணும். அல்லாஹ்வை இந்த இடத்துல மறந்து அவர்கள் செய்யறாங்க. நான் சொல்வதின் மூலமாக ஒருவேளை அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவு வந்து அந்த தவறை அவங்க விட, அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணமா தவற விடலாம் இல்லையா, அதனால தான் நான் என்ன செய்யறேன், இதை நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த தவறு செய்தவர்களையும் செய்யும் போது ஏன் எதுக்கு தேவையில்லாம அறிவுரை சொல்றேன் என்று கண்டு கொள்ளாமல் இருந்தாங்க இல்லையா, அந்த கூட்டத்தையும் இழிந்த குரங்குகளாக ஆக்கினோம். அறிவுரை சொன்ன மக்களை தவிர, அந்த கூட்டத்தை தவிர அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ தப்பு நான் செய்யல, நான் கரெக்டா இருக்கேன், நான் நன்மையை சொல்லிட்டேன், நான் தீமையை செய்யல அப்படின்னு சொல்லி நாம் இருந்து விட்டாலும் கூட என்னவா இருக்கும், அது கூட நமக்கு தண்டனைக்குரிய விஷயமாக தான் இருக்கும். அதற்காக தான் நாம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நன்மையை ஏவுபவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடிய செயலியும் செய்தால்தான் அந்த சிறப்பு நமக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, நாம் நன்மையும் ஏவுறோம், தீமையை கண்ணால் காணும் போது அதை தடுக்கவும் செய்யறோம். நான் உண்டிய வேலை உண்டு இல்லை, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போவோன்னு நான் இருக்கல, நான் நன்மையை ஏவுறேன், தீமையை தடுக்கவும் செய்யறேன். பிறகு நான் சொர்க்கம் தான் என்று சொல்லிவிடலாமா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. சில பேருக்கு சொல்வாங்க, ஆனா அவர்களுடைய செயல்களில் இருக்கா அதையும் அல்லாஹ் பார்ப்பான். ஏன்னா சில பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் அவர்கள் கடைபிடிக்க மாட்டாங்க. அதையும் அல்லாஹ் என்ன சொல்றான், நீ எப்படி சொல்றியோ அதை நீ கடைபிடிச்சாக வேண்டும். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் இழுத்து கொண்டு வரப்பட்ட நரகில் தள்ளப்படுவான், அவனுடைய குடல்கள் நரகில் கீழே வேகமாக வந்து விழும், அதை அவன் கழுதை செக்கிழுப்பது போல அவன் இழுத்து கொண்டிருப்பான். அப்போ அங்க ஒரு கூட்டம் நரகவாசிகள் அவர்களை சுற்றி கொண்டு, உனக்கே இந்த நிலைமை, நீ நல்லதை தானே சொல்லிட்டு இருந்த, எங்களுக்கு நீ நல்ல அறிவுரையை தானே சொல்லிட்டு இருந்த, ஏன் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று கேட்கும்போது அவன் சொன்னான், நான் நல்லதை சொன்னேன் ஆனா நான் செய்யல,
தீயதை விட்டு உங்களை தடுத்தேன், ஆனா அதைத்தான் நான் செய்து கொண்டிருந்தேன், அதனால் தான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரகவாசி சொல்லக்கூடியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ என்ன, தாவா பணி என்பது பெண்களாகிய நமக்கு கட்டாய கடமை. அது எப்படி நம்ம சொல்ல வேண்டும் என்பது முடிவு செய்ய வேண்டியது நாம தான். எனக்கு இந்த விதத்தில் தான் சொல்ல முடியும் என்று உங்களுக்கு எப்படி சொல்ல முடியுமோ அந்த முடிவை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். ஆனால் சொல்ல வேண்டிய கடமை, தீமையை தடுக்க வேண்டிய கடமை அனைத்து பெண்கள் இடத்திலுமே அல்லாஹ் ஒப்படைச்சிருக்கிறான். ஆகையால் இந்த பணியை மென்மேலும் நாம் செய்து இதன் மூலியமாக நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.